ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சலிமா விலாக்ஸ். இன்றைக்கான சிறுகதை. அம்மா. உங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே இங்கே இருக்கிறதுக்கு இருப்பே கொள்ளாது. எப்பவும் காலில் கஞ்சியை கொட்டின்ற மாதிரி வந்தன்னைக்கே திரும்பி உங்கள் தம்பி வீட்டுக்கு போகிறத பற்றி தான் நினைப்பெல்லாம். பாருங்கள், நேற்று தான் உங்கள் அப்பா தவசம் முடிஞ்சது, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டா என்ன எப்போ கொண்டு விட போகிறேன்னு. சரி கமலா, நீ அதையே பெருசுப்படுத்துகிறா. அம்மாவுக்கு எங்கே இருக்க பிடிக்கிறதோ அங்கே இருந்துட்டு போகிறா. மூர்த்தி தன் மனைவி கமலாவை சமாதானப்படுத்தினாலும் அவள் சொல்வதில் உண்மை இல்லாமல் இல்லை என்பது புரிந்துதான் இருந்தது. இன்று நேற்றல்ல, அப்பா இறந்த பிறகு கடந்த 4 வருடங்களில் வருடத்திற்கு 3 அல்லது 4 தடவைதான் மயிலாப்பூர் உள்ள மூத்த மகன் மூர்த்தி வீட்டுக்கு வருவாள். 4 நாட்கள் இருந்துவிட்டு குரோம்பேட்டையில் உள்ள 2வது கடைசி மகனுமான ராஜாராம் வீட்டுக்கு திரும்பி சென்று விடுவாள். இத்தனைக்கும் மூர்த்தி வீட்டில்தான் வசதிகள் ஜாஸ்தி. லஸ் கார்னரில் 5 பெட்ரூம்களுடன் பெரிய தனி வீடு. அம்மாவுக்கென்று விசித்திரமான தனி பெட்ரூம். உள்ளேயே ஆன்டிஸ்கிட் டைல்ஸுடன் பெரிய பாத்ரூம், ஏசி, டிவி, தனி பால்கனி, படிப்பதற்கு ஏராளமான சஞ்சிகைகள் என பார்த்து பார்த்து தான் கவனிப்பலாம். டைனிங் ஹால், கூடத்தில் பெரிய ஊஞ்சல் என மற்ற வசதிகளுக்கும் குறைவில்லை. 8 வயது பேரன் ஹரனும் 5 வயது பேத்தி ஹரிணியும் பாட்டியிடம் மரியாதையுடன் இருப்பார்கள். கோவிலுக்கு போகும்போது சொகுசு காரில் கமலா தான் டிரைவருடன் அம்மாவை கூட்டி செல்வாள். எப்போதும் ஸ்பெஷல் தரிசனம்தான். இவ்வளோ இருந்தும் அம்மாவுக்கு மூர்த்தி வீட்டில் மனசே ஒட்டாது. மாறாக ராஜாராமன் வீட்டிற்கு செல்வதிலே குறியாக இருப்பாள். நேற்று அப்பாவின் திவசத்திற்கு மூர்த்தியின் தம்மன் ராஜாராமனும் அவன் மனைவி விஜயாவும் காலையில் வந்துவிட்டு மாலையில் சென்று விட்டார்கள். இன்று அம்மாவுக்கு இங்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்போ என்னை குரோம்பேட்டைக்கு கூட்டிட்டு போகிற என்று மூர்த்தியிடம் காலையில் கேட்டாள். அதுதான் கமலாவுக்கு கோபம். மாலை அம்மா தன் பெட்ரூமில் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு நகைச்சுவையை ரசித்து பெரியதாக வாய்விட்டு சிரித்தாள். மூர்த்தி உள்ளே சென்ற அம்மாவுடன் சற்று நேரம் டிவி பார்த்தான். பிறகு அம்மாவிடம் அன்பான குரலில், ஏமா இன்னும் ஒரு 10 நாள் இங்கே இரேம்மா, நம்ம எல்லாரும் இந்த வார கடைசியில் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றான். அம்மாள் பதில் ஏதும் உடனே சொல்லாது சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, காஞ்சிபுரம் எத்தனை தடவை பார்த்தாச்சு, வேண்டாண்டா, என்னை நாளைக்கு குரோம்பேட்டையில் விற்று என்றார். மறுநாள் டிரைவருடன் காரில் குரோம்பேட்டைக்கு சென்று விட்டாள். அம்மா சென்ற அடுத்த 15 நாட்களில் மூர்த்தி பேருக்கு வீட்டு முகவரிக்கு அம்மாவிடம் ஒரு நீண்ட கடிதம் வந்தது. கமலா கடிதத்தை மூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு அருகிலே நின்றாள். என் அன்புள்ள மூர்த்திக்கு நான் அடிக்கடி மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டாலும் ஒரு நல்ல புரிதலுக்காக இந்த கடிதத்தை உனக்கு எழுதணும்னு எனக்கு தோணிட்டு. அப்பாவின் திவசத்திற்கு பின் நான் தனியாக நிறைய யோசித்து பார்த்ததில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிந்தன. பல விஷயங்களை பேசி புரிய வைக்க முடியாது. அதனால்தான் இந்த கடிதம். கமலா அன்று உன்னிடம் அம்மாவுக்கு எப்போவுமே இங்கே இருக்கிறதுக்கு இருப்பே கொள்ளாது என்று சொன்னதை நான் கேட்க நேரிட்டது. அவள் சொன்னது முற்றிலும் உண்மைதான். கடந்த 4 வருடங்களில் நான் உன்னுடன் மயிலாப்பூர் வீட்டில் இருந்த நாட்கள் மிகவும் குறைவுதான். யோசித்து பார்த்தது இது இயல்பாக நடந்த ஒன்றுதான். வேண்டுமெனே என்னால் செயல்பட்டதல்ல என்று எனக்கு தோன்றியது. உன் மயிலாப்பூர் வீட்டில் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. மாறாக வசதிகள் தான் அதிகம். தேவைகள் எதுவும் இல்லை, நிறைவுகள் தான் ஜாஸ்தி. நீ நிறைய படித்தவன், ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ. உன் மனைவி கமலாவும் படித்தவள், கெட்டிக்காரி. அவள் அப்பா ரிட்டையர்டான ஐஏஎஸ் அதிகாரி. வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவள், பண்பாடு தெரிந்தவள். ஹரிணியும் காரில் பள்ளிக்கு சென்று வருபவர்கள். உன் வீட்டில் அதாவது திட்டமிட்டபடி வசதியுடன் நேர்கோட்டில் நடக்கிறது. ஆனால் உன் தம்பி ராஜாராமன் ஒரு சிறிய கம்பெனி அசிஸ்டண்ட். உன்னை மாதிரி படித்தவன் இல்லை. சொற்ப சம்பளத்தில் 2 பெண் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் சிரமப்படுகிறான். அவன் மனைவி விஜயா படிக்காதவள், சமத்து சாமர்த்தியம் போராது. திருவாயனக்காவலில் ஒன்று கொடுத்தன வாடகை வீட்டில் தொட்டி மெத்தத்தில் குளித்து வளர்ந்தவள். அவள் அப்பா திருச்சி பொன்மலையில் சன்னிங் ரயில் இன்ஜின் ஓட்டுநராக இருந்தவள். அம்மா ஊமை என்பதால் விஜயாவுக்கு சின்ன வயதிலே குரலை உயர்த்தி மிகுந்த சத்தம் போட்டு பேசிதான் பழக்கம். அது இன்றும் மாறவில்லை. பண்பாடும் நாகரிகம் அறியாதவள். அவளுக்கு உள்ள ஒரே நம்பிக்கை 2 பெண் குழந்தைகளை படிப்பும் முன்னேற்றமும் தான். விஜயாவுக்கு என் அருகாமையும் வழிகாட்டலும் தான் யானை பலம். என்னை கேட்காம எதையும் அவள் செய்கிறதில்ல. குழந்தைகளுக்கும் என்னுடைய உதவிகள் நிறைய தேவை. அதுகளை எழுப்பி குண்டானில் வெந்நீரை போட்டு குளிப்பாட்டி தலைவாரி தயார் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு தினமும் ஸ்கூலுக்கு அனுப்புறது நான் தான்.
பாட்டி பாட்டின்னு அதுங்களுக்கு நான் இல்லாமல் எதுவும் நடக்காது. ராத்திரி தயல் படுத்து தூங்கும் போது கூட என் பக்கத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துண்டு காலை மீது போட்டுன்னு தான் தூங்கும். மயிலாப்பூர் வாழ்க்கை எனக்கு அதீத சொகுசு. நான் நன்றாக கவனிக்கப்படும் கூண்டு கிளி. ஆனால் குரோம்பேட்டை எனக்கு சவாலான சுகம். உன் வீட்டில் என்னால் பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இங்கு நான் தான் கிரியா ஊக்கி. எல்லா அம்மாக்களுக்கும் தன் குழந்தைகளிடம் அன்பும் பாசமும் வாஞ்சையும் சமம்தான். ஆனால் கஷ்டப்படும் குழந்தையின் மீது பிரத்யேக கவனிப்பும் அருகாமையும் அதிகம். இது இயல்பான ஒன்று. இப்போது உனக்கு புரிகிறதா எனக்கு ஏன் அங்கு இருப்பு கொள்ளவில்லை என்று? எனக்கு உன் குடும்பமும் ராஜாராமன் குடும்பம் இரண்டும் இரண்டு கண்கள். என் அன்பும் வாஞ்சையும் பாசமும் உங்களிடம் சமமானதுதான். ஆனால் என் உடல் உழைப்பின் பங்கு ராஜாராமன் குடும்பத்திற்கு அதிகம். அது தேவையானதும் அவசியமானது கூட. உன் புரிதலுக்கு என் சந்தோஷங்கள். கமலாவுக்கும் குழந்தைக்கும் என் ஆசீர்வாதங்கள். அன்புடன் அம்மா. பக்கத்தில் இருந்த கமலாவும் கடிதத்தை வாங்கி முழுவதுமாக படித்தாள். உடனே அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அம்மா, இப்போதாம்மா நீங்கள் அவருக்கு எழுதின கடிதத்தை நானும் அவரும் படித்தோம். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. உங்கள் அன்பும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு நிறைய இருந்தால் போதும். குரல் உடைந்து கண்களில் நீர் முற்றியது.